தான் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பேசியிருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஆடியோ கிளிப் 2-3 தினங்களாக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. பைரோன் சிங் என்று சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியினுடைய சார்பாக மணிப்பூரை ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பேசியிருப்பதாக சொல்லக்கூடிய அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மணிப்பூரில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த ஆயுதங்களை மெய்தி இன மக்களிடம் எடுத்து கொடுப்பதற்கு சொல்வதாகவும் அதை அவர்கள் பயன்படுத்தி கூக்கி இனத்தை சார்ந்த பழங்குடி மக்களை இல்லாமலாக்குவதற்கான ஒரு உத்தரவு, அதற்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்கான ஒரு ஆடியோ கிளிப்பு தான் அதில். அப்படி என்றால் பைரோன் சிங் என்று சொல்லக்கூடிய நபர், பாஜக கூட்டணியினுடைய பாஜகவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பைரோன் சிங் என்று சொல்லக்கூடிய நபர் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளைப்படி, பாஜகவினுடைய கட்டளைப்படி மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார் என்பது இந்த ஆடியோ கிளிப்பின் மூலமாக தெளிவாக தெரிகிறது. இப்போ மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஆடியோ கிளிப்பில் பைரோன் சிங் தான் பேசுகிறாரா அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கிளிப்பை அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லி முடிந்த அடுத்த கணம் பைரோன் சிங் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறதா இதில் உண்மை. உங்களுக்கெல்லாம் தெரியும், நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகை அங்கே இருக்கக்கூடிய மெய்தி இன மக்களை எப்படி தூண்டியது, அவர்களுக்கு எப்படி ஆதரவாக இருந்தது, கூக்கி இன மக்களை எப்படி புறந்தள்ளியது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இத்தனை நாட்களாகி மோடியே அங்கே செல்லலை இல்லையா, அமித்ஷா அங்கிருந்து எப்படி ஓட விரட்டி அடிக்கப்பட்டார், இவ்வளவு பற்றி எறிந்த பிறகும் அவர்கள் ஏன் மௌனம் காக்கிறார்கள், அப்படி என்றால் ஒரு மாநிலம் பற்றி எறிவதை அவர்கள் விரும்புகிறார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சேர்த்து நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் மொத்தமாக இன்றைக்கு என்ன அப்படின்னா, இவர்கள் கூட்டாக சேர்ந்து அந்த மாநிலத்தை பற்றி எரிய வைத்திருக்கிறார்கள் என்கிற தகவல் ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது. அதனால தான் உச்சநீதிமன்றமே இன்றைக்கு பாஜகவுடைய முதல்வரை கைது செய்வதற்கு தயாராகி இருக்கிறது. பாஜக ஆர்எஸ்எஸோடு கூட்டணி வச்சவன்